வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சமய காப்பியங்கள் வரிசையில் சீரா புராணம் இதை பற்றி பார்க்கலாம் வாங்க. சீரா புராணம் எழுதினர் உமறு புலவர். இவர் கிபி 1642 1703 வரைக்கும் வாழ்ந்தார். இவர் பிறந்த ஊர் கீழக்கரனும் நாகலாபுரம்னு 2 பேர் கருத்துக்கள் இருக்குது. உமறு புலவருடைய ஆசான் கடிகை முத்து புலவர். உமறு புலவர் மார்க்க மேதை செய்கு சதக்கத்துல்லா அப்பாவிடம் காப்பியம் ஏற்ற கருப்பொருள் வாங்கிக்கிட்டார். வடநாட்டு புலவர் வாலை வருத்திய எட்டயபுரம் அவைக்களத்தில் தம் புலமையால் வென்றிருக்காரு. சேகு அப்துல் காதிர் மரக்காயர்ன்ற வள்ளல் சீதகாத்தியின் வேண்டுகோளின்படி உமறு புலவர் சீரா புராணத்தை எழுதினார். நூல் முடியறதுக்கு முன்னாடியே சீதகாத்தி இறந்துட்டார். அதுக்கப்புறம் அபுல் காசிம்ன்ற வள்ளர் தான் அவருக்கு சீரா புராணத்தை நிறைவு செய்யறதுக்கு உதவினார். உமறு புலவர் முதுமொழி மாலைன்ற நூலையும் எழுதியிருக்காரு. இந்த நூல் ஒரு இஸ்லாமிய சமய காப்பியம். முகமது நபி அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை கூறுற நூல் இது. சீரத் என்ற அரபு சொல்லுக்கு வாழ்க்கை வரலாறுன்றதான் பொருள். இந்த நூல் இறை தூதரான நபிகள் நாயகத்தோட வாழ்க்கை வரலாற்றை மையமாக வச்சு தமிழ் மரபுகளை பின்பற்றி எழுதப்பட்ட ஒரு காவியம். 3 காண்டங்களையும் 92 படலங்களையும் 5027 பாடல்களும் இந்த புத்தகத்தில் இருக்குது. முதல் காண்டம் விலாதத்து காண்டம். விலாதத்துன்னா அது ஒரு அரபு சொல். இதுக்கு அர்த்தம் பிறப்பு. 2வது காண்டம் ருபுவத்து காண்டம். தீர்க்க தரிசனத்தை கூறுது. ஜிபுரில் மூலம் இஸ்லாம் மார்க்கத்தை அறிஞ்சதையும் பரப்புனதையும் கூறுவது. 3வதான ஹிர்ஜரத்து காண்டம். ஹிஜ்ரத் என்றதுக்கு இடம்பெயர்தல் அப்படின்றது பொருள். நபிகள் நாயகம் அவங்க மக்காவை விட்டு மதீனா செல்றதை சொல்லுது. இதில் வரக்கூடிய ஒரு அழகான வரிகள் பார்த்திங்கன்னா, பூதலத்து உறைந்த பல்லுயிரின் கருவினும் கருவாய் பெருந்தவம் புரிந்த கருத்தனை பொருந்துதல் கருத்தே. அதாவது அண்டா சராசத்தின் அனைத்து உயிர்களையும் உள்ளகமாக நிறைஞ்சிருக்கிறது இறைவன் தான். ஆழ்ந்த தவத்தின் மூலம் உணர்வது தான் இந்த ஆன்மீக தேடலோட இறுதி நோக்கமாகும் அப்படின்றது. எல்லா உயிரிலும் கலந்திருக்கிற அந்த பரம்பொருளை பற்றி சிந்தனையும் அவரை அடையிறதுக்கான தூய பக்தி நெறியுமே நமது மனதில் அமைதியை தரும். இதுதான் இதோடைய பொருள். இது மாதிரி பல தொடர்கள் இந்த நூலில் இருக்குது. சிந்தை அல்லும் சீரான் இந்த நூல் போற்றப்படுது. இதை பற்றி இன்னும் ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.